அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை மாவட்டம் சம்பந்தமாக அனைத்து துறைகள் சார்பாக ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம், அந்த திஷா கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறைகள் சார்பாக அவங்களுடைய கோஆர்டினேஷனுக்காக, அதாவது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அதுல என்னென்ன திட்டங்கள் இப்ப நடைமுறையில் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கு. பட் அனைத்து துறைகள், ஹைவேஸ், பிடபிள்யூ, கல்வித்துறை, அப்புறம் ஆர்என்டி, டபிள்யூஆர்டி, அனைத்து துறைகள் சார்பும் கார்பரேஷன் எல்லா எல்லா பெண்டிங் இஷ்யூ என்னென்ன இருக்குன்னு சொல்லி, ஆனால் அதுக்கான கோஆர்டினேஷன் மீட்டிங் இன்னைக்கு நடைபெற்றது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் கண்டிப்பாக எதெல்லாம் பெண்டிங் இருக்கு, என்னென்ன ஒவ்வொரு துறைகளுக்கும் நடுவில் என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்கு, அனைத்தும் பேசப்பட்டது. 4 மணி நேரத்துக்கு மேல நடைபெற்றது. கண்டிப்பாக மதுரை மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து விவாதிக்கப்பட்டது. கண்டிப்பா வர காலங்களில் எந்தவித இடையூறும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இல்ல, இந்த திஷா மீட்டிங்லன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. ஸோ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதில் பேசுவதற்கு அனுமதி இல்ல. இதுல என்ன கடந்த காலங்கள் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அது அனைத்து எல்லா எம்பிக்களும் இருந்தாங்க, அனைத்து கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தாங்க, மேயர்களும் இருந்தாங்க, அனைவரும் இருந்தாரு. ஸோ இதுல எந்தவித ஒரு எங்களுக்கு தேவையான நடைமுறையோ இல்ல மற்றவர்களுக்கு தேவையான நடைமுறை திஷா மீட்டிங்ல என்ன நடைமுறை பின்பற்றதோ அதே பின்பற்றும். வேற அது ஏன் இன்வால்வ் ஆறான்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, பட் கவர்னருக்கு இது தேவையில்லாத விஷயம். கவர்னர் ஒரு அரசு நிர்வாகத்திலோ, ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்க துறைகளையோ ஆய்வு செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கிடையாது. கண்டிப்பாக அதிகாரிகளும் இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பாக முதலமைச்சரிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வுகளையும் நடத்தக்கூடாது என்பது நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போட்டோம். பட் அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்துக்குள்ளும் அரசு செயல்பாட்டுக்குள்ளும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவன் மட்டும் இருந்தால் நல்லது. அது மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு தேவையான மூணு பிஏ 2 செக்யூரிட்டி கூட தான் இருக்காங்க. ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகையை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல அவங்க அங்க அனுமதி கேட்டு, சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்க இருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்கள்ல வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் ஒன்றிய அரசுக்கு அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் உடனடியாக துவக்கப்படும். இதுல ஆளுநருக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்ல அவருமே மம்பட்டி எடுத்து விட்டுவாரா? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்ல ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில எடுத்துட்டு போய் தூர்வாருவாரா? இல்ல அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்ல யார்ட்டையோ டபிள்யூஆர்டி போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புறங்க முடியும்? எங்கேயும் கிளம்புற முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கு அந்த வேலைகளை மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில போறன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்ல அவரு போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துட்டு போய் தூர்வாரிட்டு போவாரா? ஆளுநருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் போதும். சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் எடுத்துட்டு இருக்கு. அரசு இயந்திரத்திற்குள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரத்திற்குள் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதிகாரிகளும் கண்டிப்பாக முதல்வருடைய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக யாரும் எந்த ஆய்வுக்கும் ஆளுநரோட ஆய்வுக்கு பங்கேற்பது தவிர்க்க வேண்டும்.